ஏலிமின் ஜீவ நீரூற்று வழியாக இந்த கால வேளையில மறுபடியும் உங்க மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். தேவ கிருபையானது உங்க வாழ்க்கையில பெருகுவதாக. நாகூமின் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்றது சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலன் மிகவும் ஸ்திரப்படுத்து என்ற வார்த்தையின்படி இங்கே இதுல 4 காரியங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக செய்யும்படியாக அல்லது அவருடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக 4 ஆலோசனைகளை இங்கே தேவன் சொல்கிறார். அரண்களை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அரண் என்பது கோட்டையா இருக்கலாம், மதிலா இருக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7 சொல்றது தேவன் நம்மை காவல்காரராக வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்ப நம்முடைய நோக்கம், நம்முடைய வேலைகள் எல்லாம் எப்போதும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக, எப்போதும் ஒரு காவல்காரன் எப்படி தயாரா இருக்கிறானோ அது போல எங்களுடைய அரணை காத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுப்பாராக. 2வது காரியம் வழியை காவல் பண்ண என்பது நெகேமியா சொல்கிறான் 4ஆம் அதிகாரத்துல, அலங்கம் வேலைகள் வளர்ந்திருந்து கன்று இடிக்கப்படுவதற்கு பல வழிகளை அவள் ஏற்படுத்தினாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் நாங்கள் காவல் பண்ணும்படி ஜாமக்காரர்களை வைத்தோம். இந்த காரியத்துல கூட குடும்பமா இருக்கலாம், அல்லது தேசமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஊழியங்களா இருக்கலாம், நாம் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இரவும் பகலும் தேவனை நோக்கி எங்கள் வழிகளை காத்துக் கொள்ற பிள்ளைகளாக அவர் வழிகளை நடக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. 1வது காரியம் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். இது தேவனோடு நாங்கள் நடப்பதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தயாராகி கொள்ற காரியங்கள். எங்களுடைய ராஜாதி ராஜா வரும்போது நாம் தயாரா இருப்பது எங்களை ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை கொடுப்பாராக. அவருக்கு முன்பாக இருக்க இரவும் பகலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். 4வது காரியம் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துல பலன் என்பது நம்முடைய ரட்சிப்பு பலனாய் இருப்பதனால் ஆண்டவரே எங்க ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு அனுதினம் அந்த ரட்சிப்பை நடுக்கத்தோட பயத்தோட காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படி நான் செய்யும் போது நாகூம் 2ஆம் அதிகாரம் 2 சொல்லுது ஒருவேளை சத்ரு அவன் எங்க வாழ்க்கையில காரியங்களை கொண்டு வந்தாலும் தேவன் தன்னுடைய மகிமையை திரும்பி வர பண்ணி எங்க வாழ்க்கையில அவருடைய மகிமையை கொடுப்பாராக. 40 வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த பொழுது வனாந்தரத்துல பாதைகள் இல்லை, வழிகள் இல்லை, எந்த தடயங்களும் இல்லை. ஆனாலும் தேவ மகிமை இரவும் பகலும் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வழிநடத்தின அல்லவா? அதே தேவ மகிமை உங்க வாழ்க்கையில நாங்கள் அரணை கட்டிக்கொள்ள, வாசல்களை காத்துக்கொள்ள, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே பலனை ஸ்திரப்படுத்த கர்த்தர் இந்த காலவெளியில கிருபை கொடுப்பாராக. அதன் அடிப்படையில் உங்க குடும்பத்தை, இந்த தேசத்தை, ஊழியங்களை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். தேவன் கிருபை கொடுப்பாராக. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அந்த கால வேளையில கூட எங்க வாழ்க்கையில உடைய மகிமை திரும்பி வரும்படியாக, உங்க மகிமை எங்களை நடத்தி செல்லும்படியாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் போற பாதைகள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத பாதை இருந்தாலும் தேவரீர் உடைய மகிமையினால் எங்களை நடத்தி உடைய கிருபையினாலே இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில கேட்டுக்கொள்ள ஒரு பிள்ளைகளே மூல உடைய கிருபையும் தயவும் காருண்யமும் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.